السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் காலையில் 7 தடவை அதே போன்று மாலையில் 7 தடவை இந்த துஆவை ஓதி வந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலுள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான். ஈருலக வாழ்க்கையினுடைய கவலைகள் கஷ்டங்கள் நீங்கும். அதே போன்று அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலையில் 7 தடவை அதே போன்று மாலையில் 7 தடவை நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஈருலக வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் நீங்கும். அது துனியாவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அதே போன்று ஆஹிராவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லா வாழ்க்கையினுடைய கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹினுடைய நேரடி உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. இதனை ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். பலர் இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமடைந்திருக்கிறார்கள். நாமும் இதனை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ என்றால், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை, அவன் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன், அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாக இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை காலையில் 7 தடவை அதே போன்று மாலையில் 7 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.